ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான தக்காளி கடையல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த தக்காளி கடையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா கடையலுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கருக்கு பதிலாக மண் சட்டியில் செஞ்சாலும் இந்த கடையல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா கொலைய வெந்து வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். அந்த தோல் எல்லாமே சுருங்கி நல்லா கொலையாக வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா பருப்பு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நல்லா அந்த தோல் எல்லாமே நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், நான் இன்றைக்கி அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன வெங்காயமாக இருக்குங்காட்டி நல்லா முழுசாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்தும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இது கூட காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துன வெங்காயம் கலர் மாதிரி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இந்த வெங்காயம் முழுசாக சேர்த்திருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தக்காளி கரைசலை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தியாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரத்தை நல்லா சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தக்காளி கடையல் கொஞ்சம் திக்காகி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் திக்காயும் வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா துருவன தேங்காயாக பார்த்து சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் சேர்த்தும் போது இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் துருவன தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சுவையான தக்காளி கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தக்காளி கடையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.